வணக்கம், நான் உங்க அடிக்கடி சார். இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம தேவி திரும்பி அழுதாருல நாடகோஷ்டின் உச்சம், இதெல்லாம் எப்படின்னா இந்த கரூர் கூட்ட சம்பவத்துல காசை வாங்கி நிறைய பேர் யூடியூபர்ஸ் இன்ஃபுளுசரா இருக்கவங்க திருப்பி திருப்பி நோடிட்டு இருக்காங்க. உச்ச நீதிமன்றம் திருப்பி திருப்பி கேள்வி கேட்கறாங்க. தாழைக்கால ஒருத்தர் கூட பதில் சொல்லல அப்படின்னு யாருன்னா அது தெளிவா சொல்லணும். கேள்வி கேட்கறத யாரு? நம்ம திமுக நாடகோஷ்டியோட உச்சபட்சத்துக்கிட்ட அவங்க வாயை திறக்காம இருக்காங்க. நான் இப்ப சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் நியமிச்ச தனி என்ன விசாரணை கமிஷன்ல எஸ்ஐடின்னு சொல்ற இதுல அவங்க கேக்குறாங்க திருப்பி திருப்பி, நான் எல்லா இடத்துலயும் பாடிஸ் கொண்டு வந்து தரேன், சேகரிச்சு கொண்டு வந்து தரேன். நீ அந்த 2 டேபிள், நீ சொல்ற மாதிரி 5 டேபிள் வச்சுக்கோ, நீ எவ்வளவு நேரத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்ணலான்னு பாக்கலாம். அப்ப டாக்டர்ஸ் எங்க கொண்டு வந்தியோ அவங்களே வச்சு இல்லை யார வேணாலும் பண்ணு, நீ சொல்ற டாக்டர்ஸ் வச்சு இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்ணி காமிக்கிறேன்னா வாயை பொத்திட்டு இருக்காங்க. அதை பேசுறதுக்கு துப்பு இல்ல. என்ன வெக்கங்க காசை கொடுத்து இன்ஃபுளுசர்ஸ் சோசியல் மீடியா யாரு பிரபலமா இருக்காங்க அவங்க வச்சு ஊதுறாங்க. ஏண்டா ஊதுறாங்க எல்லாம் ஊதுறீங்கடா. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேள்வி கேட்கறாங்கடா, அது பதில் சொல்லுங்க. என்ன போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க? அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு எத்தனை டேவ் இருந்துச்சு? மந்திரி அந்த துறையோட அமைச்சர் வேற ஒரு சொல்றாரு, வேற ஒரு கதை சொல்றாரு. நாடக தலைவர் வேற ஒரு இது பதில் சொல்றாரு. நம்ம துணை சிஎம் யாரு? நம்ம ஐடி கம்பெனி வச்சு பெரிய பெரிய ஐடி கம்பெனி வச்சு நடந்திருந்தார்ல அவரு ஒரு பதில் சொல்றாரு. உங்களுக்கு எங்களா துப்பு? நீங்க ஃபர்ஸ்ட் பதில் உங்களை வேணா பதில் கேட்கறாங்க. என்ன நீங்க ஃபர்ஸ்ட் உச்ச நீதிமன்றம் தாழக்காக பதில் கேட்டா அவங்க பதில் சொல்லிட்டோம், இல்ல போய் உட்காந்து கழிச்சுக்கிட்டு உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அப்படி மக்களுக்கு எல்லாம் தெரிந்தா. ஏண்டா ஒரு குடும்பத்தை ஒரு நபரை இறந்துட்டு அந்த குடும்பம் யாரு காரணம் கைங்களோ அவங்கள போய் பாக்குறாங்க. பார்க்க முடியாது, வர முடியாது, போடாதுன்னு சொல்லிக்கலாம். அவங்க மேல தப்பில்லைன்னு சொல்லி பாண்டிச்சேரிக்கு விஜய்னாலதான் இறந்தது. விஜய் நாளை இறக்கல, விஜய் கூட்டத்துக்கு போய் இறந்ததுனால அந்த இறந்த துயரத்தை சம்பவத்தையும் கண்ணை தொடர்ச்சி வழியை தாங்கிட்டு கூப்பிட்டாங்களேன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரிக்கு போய் பார்த்துருக்காங்க. வெக்கங்க உங்களுக்கு எங்க எதை வாங்கி திங்கிறீங்கன்னு தெரியல, எதை திங்கிறீங்கன்னு தெரியல. ஏண்டா நான் சொல்றேன், காசை கொடுத்து பேசுறீங்களா? உச்ச நீதிமன்றம் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. என்ன அந்த எஸ்ஐடி அமைச்சிருக்காங்கல்ல அவங்க கேள்வி கேட்கறாங்க. நான் பாடியை கொண்டு வந்து தரேன், நீ எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணியோ அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இருக்க டேபிள் நீ எக்ஸ்ட்ரா டேபிள் கூட அமைச்சுங்கிறல அதே மாதிரி அமைச்சுக்கோ நீ பண்ணுன்றாங்க. அதை கேள்வி கேட்கறது பதில் சொல்லுங்க. டே அதுக்கு ஒண்ணும் இல்ல, அறிக்கை விடலடா, வெள்ள அறிக்கை விடல, வெள்ள அறிக்கை வேண்டாம், அறிக்கையோட துப்புல அதை கேள்வி பேச பதில் சொல்லுங்கடா. அப்புறம் வாங்கடா. நான் என்ன சொல்றேன், நீங்க கூட்டணி கட்சிய தலைவர்கள்லாம் நீங்க ஒண்ணும் புடுங்கல, நீங்க என்னத்தை பிடிக்குது ஓட்டு கேட்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அது பதில் சொல்லு. என்ன புடிங்கிட்டேன்னு நான் கேட்கல, பொதுமக்கள் கேட்கல. கூட்டணி கட்சியில இருக்க தலைவர்கள் என்ன புடுங்கிட்டீங்க? ஒண்ணுமே புடுங்கல. நீ இப்போ ஓட்டு கேட்க வந்தாலும் நீ புடுங்குறேன்னு சொன்ன என்ன புடுங்குறேன்னு சொல்லு. நாங்க அதுக்கு கொஞ்சம் இங்க கொஞ்சம் அறிவிக்க விட்டோம். என்ன நீங்க என்ன புடுங்கன்னு, என்ன புடுங்கிட்டேன்னு சொன்னா என்ன விட்டோம். என்ன புடுங்க போறது பரவாயில்ல, என்ன புடுங்கிட்டேன்னு சொல்லுங்க. சரிங்களா? மெதாப்புல இருக்காதீங்க, காசை விட்டு ஜெயிக்கலான்னு. 2024 லட்சத்துல தயவுசெய்து யாருமே காசுக்கு அந்த பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. ஏன்னா இவனுக்கு அந்த மெதப்புலதான் இருக்கானுங்க. போதும், டெபாசிட் கண்டிப்பா சொல்றேன், கொளத்தூர் தொகுதியிலும் சேப்பாக்கம் தொகுதியிலும் இப்ப இருக்க கரண்ட் எம்எல்ஏ எக்காந்த கொண்டு எந்த ஒரு ஜம்ப அவனுக்கு இருக்க மெதப்புல காசை விட்டு ஜெயிக்கலான்னு டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.